வைத்த ரொப்பன ஒருத்தன் அதை பண்ணி எருமாடுன்னு சொல்ற ஆயிரக்கணக்கான மக்கள், பெண்கள், வயதானவர்கள்னு சொல்லி அவரை பார்க்கணும்னு அத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்லையும் சரி, மதுரையிலையும் சரி. அவங்க வந்து போனதுக்கு அப்புறம் அங்க செருப்பெல்லாம் கிடக்குது. அந்த அவ்வளோ செருப்பையும் பார்த்துட்டு உண்டிக்கு உலுக்கி வைத்த ரொப்பன ஒருத்தன் அதை பண்ணி எருமாடுன்னு சொல்றான்னா அவனுக்கு என்ன மாதிரி ஒரு குரூர மனநிலை இருக்கும் நீங்க நல்லா பார்த்துங்க. ஒன்றும் இல்லை, உங்க ஊர்ல வந்து ஒரு திருவிழா நடக்குது. ஒரு திருவிழா நடக்குது, ஒரு ஊரே கூடி தேர் இழுக்குதுன்னும் போது அந்த இடத்துல மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு விட்டு ஏறும். அப்ப அந்த இடத்துல ஒன்று வந்து கிளீன் பண்ணி போகும்போது அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செருப்பு, அது இது உடைமைகள்னு மக்கள் 1000 பேர் 1000 விஷயங்கள் அங்கே கிடக்கும். அப்போ அந்த மக்கள் சாமி கும்பிட கோயிலுக்கு போற மக்கள்லாம் வந்து உங்களுக்கு நாயும் பண்ணி எருமையா? நான் கேட்குறேன், நீ யாரை கொச்சப்படுத்துற? நீ யாரை கொச்சப்படுத்துற? உங்களுக்கு கூட்டம் கூட மாட்டுது. நீங்க கத்தி கத்தி பேசினாலும், கதறி கதறி பேசினாலும் உங்களை ஒரு பயம் மதிக்க மாட்டேன்றான். இங்க செருப்பு விட்டுட்டு போற குரூப்னா நீங்க செருப்பை தூக்கிட்டு போற குரூப். நீங்க அதை கூட விட்டு வைக்க மாட்டீங்க. அந்த மக்களை பார்த்து உங்களுக்கு சொல்லுங்க, வேன் மேல ஏறான்னு சொல்லுங்க, மரத்துல இருந்து குதிக்கிறான், ஹெல்மெட் போடாம போறான், இந்த மாதிரி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் சொல்லுங்க. இப்படி பண்ணாதீங்க, அதை மாத்தீங்கன்னு சொல்லுங்க. அது நாகரிகமான விமர்சனம். அந்த கூட்ட நெரிசல்ல விட்டுட்டு போன செருப்பை பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் வந்தவர்களை வந்து பார்த்து நீ என்ன சொல்ற? பண்ணி எருமாடுன்னு சொல்ற. அப்போ நீ யாரு? இலங்கை தமிழர்களோட மக்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களோட பணத்தை வாங்கிட்டு பொழப்ப நடத்துற நீங்க யாருங்க? எந்த கேட்டகரியில நீங்க வருவீங்க? பதில் சொல்ல முடியுமா உங்களால? நீங்க யாரை கொச்சப்படுத்துறீங்க? அப்பாவி மக்களை, பொதுமக்களை அசிங்கப்படுத்துறீங்க. நீங்க பொறாம, காண்டின் வெளிப்பாடு இது. அதாவது வன்மம், முழுக்க முழுக்க வன்மம். உங்களுக்கு சேராதது, உங்களுக்கு வராதது இங்க நம்ம தளபதிக்கு ஆர்கானிக்கா நடக்குதே. நாளுக்கு நாள் வந்து அவருக்கு மக்கள் ஆதரவு பெருகிக்கிட்டே போகுதுன்ற ஒரு கோவத்தின் வெளிப்பாடு தான் உங்களை இப்படி எல்லாம் பேச வைக்குது. நாங்களும் உங்களை பார்த்து டே நாயேன்னு சொல்ல எங்களுக்கு தெரியாதா? நாங்க ஏன் அதை சொல்ல மாட்டேன்றோம்? ஏன்னா எங்க தலைவர் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா டீசென்ட் அட்டாக், டீசென்ட் அப்ரோச் என்ற ஒரு பாதையை நோக்கி நாங்க அமைதியா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க எல்லாரையும் மதிக்கிறோம், எல்லா தலைவர்களையும் நாங்க மதிக்கிறோம். நாங்க மாற்றத்துக்கான அரசியலை கொண்டு வரன்றதுனாலதான் நாங்க இன்னைக்கும் கண்ணியமா கட்டுப்பாடாக சில விஷயங்களை அரசியலே வந்து நாங்க வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு எங்க தளபதி. அவரும் சரி, எங்களையும் சரி. நீங்க வந்து தேவையில்லாம சின்ன பசங்களை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு வாங்கி கட்டிக்காதீங்க. அது உங்களுக்கும் சரி, உங்க கட்சிக்கும் மரியாதை இல்லை. ஆல்ரெடி உங்க பேச்சுக்கும் உங்க சேனலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கைட்டி விட்டாரு. கூடிய சீக்கிரம் கட்சியில இருந்து உங்களை தூக்கி அடிக்க போறாங்க. நீங்க கட்சியில இருந்து உங்களை தூக்கி அடிக்க போறாங்களா இல்ல கட்சி நீங்க கபலீகரம் பண்ண போறீங்களா? அது உங்க பிரச்சனை, அது உங்க பஞ்சாயத்து. அதுக்குள்ள நான் வரல. ஏன்னா அடுத்தவஞ்சோத்த ஆட்டையை போடணும், நீங்க மொதல் ஆளா போய் நிப்பீங்களா? புரியுதுங்களா? உழைச்சி சம்பாதிக்கணும்னா கஷ்டம், ஆட்டையை போறதுனா ரொம்ப ஈஸி இல்ல. அடுத்த பாக்கெட்ல இருந்து அப்படி கை விட்டு அசால்ட்டா எடுத்துட்டு போயிடுவீங்க நீங்க, அது அவனுக்கே தெரியாம. அதுதான் உங்க ஸ்ட்ராட்டஜி. இப்படி உங்களோட வயித்தை நீங்க ரொப்பிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கருபத்துக்குள்ளலாம் நாங்க வரல, அது உங்க சொந்த பிரச்சனை. தேவையில்லாம அடுத்தவர்கள் மீது அநாகரிகமான விமர்சனங்களை வைப்பது வந்து இதை நீங்க வந்து இதோட நிறுத்திக்கணும். அது உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் அழகல்ல. இதுதான் உங்க கட்சி சொல்லி கொடுக்குதா? இதுதான் தமிழ் தேசியம் போதிக்குதா? இதைதான் மாவீரர் பிரபாகரன் அவர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? சொல்லுங்க. இதைதான் மாவீரர் புரட்சி செய்த பிரபாகரன், அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? இப்படித்தான் திட்டணும் மக்களை, நாய் பண்ணி எருமை இப்படிதான் திட்டணும்னு சொல்லி கொடுத்தாரா? எனக்கு நினைவு இருந்தா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆர் அவர்கள் முதலாக மாநாடு போடும்போது மதுரையில் தான் போட்டதா எனக்கு நினைவு. சரியாலன்னா நான் மாத்திக்கிறேன். அந்த மாநாட்டுக்கு வந்து போனதுக்கு பிறகு அந்த மக்களோட அந்த அந்த செருப்பை அல்றதுக்காகவே வந்து லாரியா வந்தாங்க. லாரியில வாரி போட்டு போனாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம். அப்படி மக்களை நேசித்த ஒரு தலைவனை பார்க்கறதுக்கு வந்த கூட்டத்துக்காக வந்து அந்த லாரியில வந்து அந்த செருப்புகளை அள்ளி போட்டு போனாங்க. அவ்வளவு கூட்டம் வந்துதான் அது எம்ஜிஆருக்கு. அதற்கு பிறகு நம்ம தளபதி அவர்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு அன்பு மிகுந்த ஒரு கூட்டம், தன்னிச்சையான ஒரு கூட்டம் வருது. அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பொறுத்துக்க முடியல. நீங்க சொல்லலாம் ப்ரோ, அடிங்க ப்ரோ, பண்ணுங்க ப்ரோலாம் நீங்க சொல்றீங்க. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம ஒரு நிர்வாகியா இருக்குன்றதுனால நம்ம ரொம்ப கண்ட்ரோல்டா, நிதானமா நம்ம ஒரு சில விஷயங்களை கையாள வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஆட்களை என்ன செய்யலான்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அதற்கு பிறகு